நிற்க முடியலையே. நமக்கு இன்னும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த சிறப்பு அறத்தில் நம்மளால என்ன செய்ய முடியல, முழுமையாக நிற்க முடியல. அதற்கு எவ்வளவோ தடைகள் நமக்கு வருகிறது. சிறப்பு அறம் என்பது என்னது? பூசை தான். பின்னாடி சொல்றார், பூசை தான் சிறப்பு அறம். அந்த பூசையை என்னால் சரியா செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி ஏறத்தாழ எல்லா இடத்துலும் இருக்கிற கேள்விதான். என்னால் சிறப்பாக பூசை செய்ய முடியலையே அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் நாம் சொன்னாலும் ஆசிரியர் காட்டுகிற காரணம் பொது அறத்தை சிறப்பாக செய்யாத வழி சிறப்பு அறம் நமக்கு தங்காது. பாத்திரம் ஓட்டை அதுல எத்தனை நீர் குடிச்சாலும் என்ன ஆகும்? ஒழுகித்தான் போகும். நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்வது போல ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று காட்டுகிறார். இப்போ அந்த குடம் என்பது பொது அறம். அது பாத்திரம். பொது அறம் சிறப்பாக இருந்தால் அதுல சிறப்பு அறமாகிய தண்ணீர் நிற்கும். சிறப்பு அறத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பாத்திரம் ஓட்டையா இருந்தா என்ன ஆகிடும்? ஒரு பிரயோஜனம் இல்லை, நிற்காது. அது தங்கி நிற்காது. செய்கிற அந்த சிறப்பு அறமும் நம்மிடம் தங்காது, வீணா போகுது. காரணம் அதுதான். இப்போ நம்ம முதல்ல சரி செய்ய வேண்டியது எது? பொது அறத்தை சரி செய்யணும். முதல்ல பொது அறம்னா என்னன்னு தெரியணும். பொது அறம்னா அடிப்படை உலகத்திலே காட்டக்கூடிய அறங்களை நாம் பேண வேண்டும். அடிப்படை அறம். வள்ளுவர்கிட்ட போனோம்னா ரொம்ப விரிவாக அறத்துப்பாடில் சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் நம்மளால படிப்பமானே தெரியல. முதல்ல அப்புறம் நிற்கிறதெல்லாம் வேற. முதல்ல வள்ளுவர் சொல்லக்கூடிய அறத்தை நாம் முதல்ல படிச்சிருக்கிறோமா அப்படின்னா தெரியல. இல்லைன்னா சொல்லணும். அதனாலதான் இங்க என்ன செஞ்சுட்டாருங்க, பொது அறத்திலே பொதுவை முதல்ல சொல்லுகிறார். பொது அறத்துல பொதுவை சொல்லுகிறார். அருமையான பாட்டு. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு, அர்ச்சித்தல். 16 அறங்கள் சொல்றார். நீங்க நம்ம எல்லாரும் பெருமாண்ட போய் நின்னா 16 அறம் என்ன கேட்போம்? அடையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபிடி இல்லாத உடம்பும். இதெல்லாம் கேட்கலாம். அதை கேட்கிறோமோ இல்லையோ, இந்த 16 பேர்கள் நாம் கேட்க வேண்டும். யாரு கேட்கணும்? பெருமான் சாமி, ஒழுக்கம் எனக்கு வேண்டும், அன்பு வேண்டும், அருள் வேண்டும், ஆச்சாரம் வேண்டும் என்று அறிவொடு அர்ச்சித்தல் ஆதினா முதலாக 16 மட்டும் இல்லை, 16 முதலாக அப்படின்னு என்ன செய்யணும்? வள்ளுவர் பெருமான்கிட்ட தான் போய் நிற்கணும்.